இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஓகே இல்ல? ராதா, நீ ஓகேவா? நான் ஓகே. நாங்க ஃபேக்டரி மொத்தமா தேடி பார்த்துட்டோம் ராதா. மோகன் அண்ணனும் மானசும் ஃபேக்டரியில எங்கேயுமே இல்ல. அவங்க இந்த இடத்துல இல்ல போல இருக்கு. இல்ல அஜித் அண்ணா, என் மனசு சொல்லுது மோனையும் மனசும் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. இங்க தேடி பார்க்கலாம். சரி வா தேடலாம். வாங்க. சரி வா போலாம் வா. மோகன் ஐயா, மோனையா, மோகனா, மோனையா, மோகன் அண்ணா, மோகனண்ணா, மோனையா, மானஸ் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? மானஸ், மானஸ், அம்மா இங்க இருக்க. அம்மாவோட குரல் கேக்குதா? ராதா, எனக்கு அஜித் சொல்றதுதான் சரின்னு படுது. மானசம் மோகன் அண்ணாவும் இங்க இல்ல. இல்ல கீர்த்தி அக்கா, அப்படி இருந்தா போன் ஃபேக்டரி வாசல்ல கிடைச்சது. அட போன் போன் இது என்னோட போன். இந்த போன் இங்க இருக்குன்னா மோகன் அண்ணாவும் இங்க தான் இருக்கணும். சம்பை இங்க இருக்கிறது, யுவன் இங்க இருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒண்ணு உறுதியா இருக்கு. அது என்னன்னா மோனையாவும் மானசும் இங்கதான் இருக்காங்க. இவன் ஏன் திரும்ப திரும்ப இந்த செவத்தையே சுத்தி சுத்தி வரா? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு மோகன் அண்ணா வந்திருக்கலாம்ல. அததான் இந்த சம்பி நமக்கு சொல்லணும்னு நினைக்குது. கொலைச்சு அதை தான் சொல்றான், பௌ பௌ பௌன்னு. கடவுளே கிருஷ்ணா, மோகனையாவையும் மானசியும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? வாயில்லாத இந்த பிராணியும் அவங்கள தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு துடிக்குது. இங்க பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாம உன் ஃப்ரெண்ட் மானசியும் மோகனையாவையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எங்க தேடுறது? ஒண்ணுமே புரியல. எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. ராதா, ஒரு வேலை பண்ணலாம். நீ அந்த பக்கம் போய் பாரு. கீர்த்தியும் நானும் இந்த பக்கம் பாக்குறோம். சரி. மோனையா, மானஸ், 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 மோனையா, மோகன் அண்ணா. என்ன ராதா? கிடைக்கல. மானஸ் கிடைக்கல, மோனையாவும் கிடைக்கல. ராதா ப்ளீஸ், நீ அழாத, தைரியத்தை இழக்காத. அவங்க கிடைப்பாங்க. ராதா, வீடியோ கால். குஷி, அப்பாவும் மனசும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? அழாதீங்க ராதா. நீங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி தைரியத்தை இழக்கலாம்? நீங்க நம்பிக்கையை இழக்கவே கூடாது. நீங்க தானே சொல்லுவீங்க, நமக்கு எல்லா கதவுகளும் மூடிட்டா கடவுள் கிருஷ்ணர் நமக்கு ஒரு வழியை காட்டுவாருன்னு. அந்த வழி நமக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும் ராமா. நீங்க நீங்க கடவுளை முழுசா நம்புகிறாமா?
இது வரைக்கும் அவரை நம்மள கைவிட்டிருக்காரா? விட்டதில்லல. சொல்லுங்க ராமா. நீ சொல்றது கரெக்ட் தான் குஷி. கடவுள் கிருஷ்ணர் மட்டும்தான் நமக்கு ஆதரவு. அவர்தான் மோனியாவையும் மானசை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இப்ப அவர்தான் ஏதாவது அதிசயம் பண்ணணும். குஷி. ராதா அழாம அமைதியா இரு. ராதா ப்ளீஸ். ராதா 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 ப்ளீஸ், நீ இப்ப தைரியமா இருக்கணும். சரி கீர்த்தி, நம்ம போய் அந்த பக்கம் தேடலாம். சரி போலாம். நாங்க போய் தேடுறோம், நீ தைரியமா இரு. அண்ணா எங்க இருக்கீங்க? மானஸ், மானஸ், மோகனண்ணா. கடவுள் கிருஷ்ணா, 7 வருஷம் நான் என் ராமாவை விட்டு பிரிஞ்சிருந்தேன். 7 வருஷமா அவங்க அன்பும் பாசமும் கிடைக்கல. இவ்ளோ வருஷமா அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. ஆனா இப்போ நீங்களே அவங்கள மறுபடியும் என் லைஃப்குள்ள அனுப்பியிருக்கீங்க. ஆனா இவ்ளோ ப்ராப்ளம்ஸோட சேர்த்து அனுப்பிச்சிருக்கீங்களே. இவ்வளவு நாளா நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லிக்க முடியலையே. இவ்வளவு நாளா அவங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடந்துட்டு இருந்தது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. ஆனா அப்பா, மானஸ், ராமா அப்புறம் எல்லாரும் கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் என் ராமாவ அப்பாவையும் மானசையும் எப்படியாவது பார்க்க வைங்க. ப்ளீஸ். மறுபடியும் என் ஃபேமிலி பிரியறத என்னால தாங்க முடியாது. கிருஷ்ண பரமாத்மா, நான் பல வருஷமா ராதாவை வெறுத்துட்டு தான் இருந்திருக்கேன். ஆனா உங்களை விட வேற யாருக்கு தெரியும் என் வெறுப்புக்குள்ளேயும் அவ மேல ஒரு அன்பு இருந்துச்சுன்னு. அவ எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாளேன்னு கோவம் மட்டும்தான் எனக்கு அவ மேல இருந்துச்சு. ஆனா ராதா மோகன் அவ விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு மேலேயும் அவ கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பல. கிருஷ்ண பரமாத்மா, ப்ளீஸ் எங்களுக்கு மோகன் அவையும் மானசையும் காட்டிடுங்க. ப்ளீஸ் கிருஷ்ண பரமாத்மா. கடவுளே கிருஷ்ணா,